வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடகராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நமதுக்கு ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்றைய தினம் 1/3/2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:28 நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:58 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் குரு, சந்திரன், புதன் மற்றும் சூரியன். நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவானுடன் புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் காலை நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை பெற முடியும். காலை நேரம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் நமது வீடியோக்கள்ல நீங்க இன்றைய தினத்திற்கான முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கங்க. புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு காலை நேரமும் மதிய நேரமும் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. மாலை 4 மணிக்கு பிறகு நீங்கள் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே முக்கியமான வேலைகள், முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது முக்கியமாக இந்த வேலையை நீங்க செஞ்சே ஆகணுங்கிற வேலையெல்லாம் நீங்க காலையிலேயோ மதியம் 4 மணிக்குள்ள நீங்க முடிச்சிருங்க. இன்னைக்கு 4 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் நாள்னு சொல்லலாங்க. நீங்க எந்த காரியத்தையும் செய்யாம மற்றவர்கள் செய்யறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதன் மூலமா பாடத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு நாளா இன்னைக்கு நீங்க அமைய பெறுவீங்க. அதனால முக்கியமான காரியங்கள், முக்கிய முடிவுகள் எதாக இருந்தாலும் இன்னும் 2.5 நாட்களுக்கு நீங்கள் எடுக்க முடியாதுங்கிறதுனால நீங்க 4 மணிக்குள்ள அதை முடிச்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. பயணங்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்த போதுங்க. உங்க பொருட்கள், உடைமைகள் மீது சற்று கவனமா இருங்க. அதனால உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது பொருட்கள் திருடுபடாமல் தவிர்க்க முடியுங்க. எனவே சந்திராஷ்டம காலத்துல உங்களுக்கு சில புத்திகள் தடுமாறக்கூடிய, சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை எப்போதும் போல மேற்கொள்ளலாங்க. அதனால எந்த விதமான தடையும் இருக்காது. நீங்கள் காரிய வெற்றிகளை பெற முடியும். உங்களது உழைப்பின் மூலமாக, உங்களது சிந்தனைகள் மூலமாக தக்க ஆலோசனைகளை பெற்று உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்க. எனவே இன்னைக்கு முக்கியமான வேலைகள் இருந்தால் மதியம் 4 மணிக்குள்ள முடிச்சுறது உங்களுக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது அமைங்க. இன்னைக்கு உங்களுக்கு வழக்கமாக நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலுமே எதிர்பார்த்த சில காரியம் ஒன்று நடைபெறுவதில் இன்னைக்கு சற்று லேட் ஆகலாங்க. அது உங்களுக்கு சற்று டென்ஷனாக ஆகலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது நல்லபடியாக உங்களுக்கு முடியும். சில பேச்சுகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. கடுஞ்சொற்களை யாரிடமும் நீங்கள் கூறிவிட வேண்டாம். இதனால நட்புகள் கூட பகையாக மாற வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சுகளில் கவனம் இருந்தால், நிதானத்துடன் நீங்கள் பேசினால், முடிந்தளவு பேசாமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதுக்கு பேசணும்? நீங்க மற்றவங்க சொல்றதை கவனிச்சுக்கிட்டு உங்க கருத்துக்களை நீங்க சொன்னாலும் மற்றவங்க ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சற்று டென்ஷன் தான் ஆகும். அதனால உங்க கருத்துக்களை மற்றவர்கள் எப்போ ஏற்றுக்குவாங்களோ அது நேரம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் சொல்லணும். அப்போதுதான் அந்த கருத்துக்களுக்கு மரியாதை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரவுகள் இருக்குங்க. வரவுகள், பண வரவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் உருவாகுங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிதி நிலைமை, நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி ஒரு திட்டமிட்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, உங்கள் செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. முக்கியமான செலவுகள் செஞ்சே ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு மதியம் 4 மணிக்குள்ளார நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பயனை தரும். 4 மணிக்கு மேலேனா அது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலாக வாய்ப்பு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக இதை மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பயப்படாதீங்க. இன்னைக்கு
நீங்கள் பயந்தா மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு மனத்திரையை பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதை நினச்சி பயந்துக்குவீங்க. எனவே அதை மட்டும் இன்றைக்கு தவிர்த்துடுறது நல்லதுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டம நாளுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணுங்க. இன்னைக்கு உங்களுடைய அந்தரங்கமான சில பர்சனலான விஷயங்களை நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு கூட அல்லது முக்கியமான நபர்கள் தானே அப்படின்னு கூட நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு ரகசியம் காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், பேச்சை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத பேச்சுக்களே இன்றைய தினம் தேவையில்லைங்க. உங்கள் ரகசியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன சின்ன தோல்விகள் வர்றது எல்லாமே சகஜம்தாங்க. அதுக்காக மனம் உடைஞ்சு போக தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் மூலமாக அதை நீங்கள் வெல்ல முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலுமே அது சரியாகிருங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது குடும்ப சுமைகள், உங்களது மூத்தவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கூட நீங்கள் சுமக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுக்காக உங்களுக்கு சில செலவுகளும் தேவையில்லாமல் விரயங்களும் ஏற்படலாம். அதனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களது செலவுகளை திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் உண்டு. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் நிதானித்து கடுஞ்சொற்கள் கூறாமல் இனிமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கள். இனிமையா பேசுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க. நீங்க டென்ஷனா தான் இருப்பீங்க, இருந்தாலும் நீங்க பேசாம இருங்க அல்லது இனிமையா பேசுங்க. இந்த ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க. இன்றைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளா மாத்திக்க முடியும். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்டம் தரும் வண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் அண்ட் ப்ளூவை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 3. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம், உத்தியோகம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க. முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே 4 மணிக்கெல்லாம் முடிச்சுறது நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் வியாபாரத்தில் எடுக்கணும் அப்படின்னாலும் 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை தரும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில அலைச்சல்கள், சில செலவுகள், உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களது மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. வழக்கமான வேலைகளை உங்களுக்கு திருப்திகரமாக செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் சற்று கட்டுப்படுத்துங்க. நீங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும்னு செஞ்ச சில காரியங்கள் சற்று இழுபறியாகி ஜவ்வாயிலுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலான்ட்டு நீங்கள் நேரத்தை ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அது சற்று காலதாமதமாக முடியறதுனால உங்களுக்கு சற்று டென்ஷன் ஆகலாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய காரியங்களில் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியுங்க. ஆனால் சற்று தாமதமானாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களது குடும்பத்தில் தேவையில்லாத கடுஞ்சொற்களை யாரிடமும் கூறிவிட வேண்டாம். நீங்கள் இனிய சொற்களை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்வீர்கள். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாங்க. விவாதங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கை கொடுக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை யாரும் கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக மற்றவர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு உங்களுக்கான நேரம் வரும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் செயல்பட்டால் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அற்புதமான நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நமது ராசி பலனை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.